அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 வருகிற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறது. அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பராபவ ஆண்டு பிறக்க போகிறது. இது பார்த்தோம்னா 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த பராபவ ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். இந்த பராபவ ஆண்டுல என்ன ஒரு சிறப்பான அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவானுக்கு திரிகோணத்துல குரு பகவானும், குரு பகவானுக்கு திரிகோணத்துல சனி பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லது 32 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ நிகழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகுது. அதாவது சனிக்கு திரிகோணத்துல குருவும், குருவுக்கு திரிகோணத்துல சனி பகவானும். இந்த காலகட்டத்தில் சனியுடைய ஆதிக்கத்தை குறைக்க, சனி பகவானுடைய அந்த கெட்ட ஆதிக்கத்தை குறைப்பதற்காக குருவுடைய பார்வை சனி மேல பதியுது. ரொம்ப அற்புதமான அமைப்பு. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இது போன்ற சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ரிலீஃப்மெண்ட்டை இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை நமக்கு கொடுத்துரும். எனவே இந்த பராபவ ஆண்டு நிறைய மாற்றங்களை நம்மளோட ராசிகளுக்கு நிச்சயமாக கொடுக்க போகுது. மேலும் ராகு கேது சிம்மத்திலையும் ராகு கும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவும் எதுவும் பெருசா மைனஸ்லாம் இல்லை. எனவே வருட கிரகங்கள் மிக மிக சாதகமாக சஞ்சாரம் செய்து இதுல சனியுடைய ஆதிக்கம் கம்ப்ளீட்டா குறையுது. சனி நன்மை செய்வதற்கு இப்போ முயற்சிகள் எடுக்க போறாரு. குருவுடைய பார்வையில் அந்த சனி வரதுனால இது நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்ச ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அற்புதமான முன்னேற்றமும் அற்புதமான மாற்றமும், இதுவரை நீங்க அனுபவிச்ச அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு புதிய அனுபவ பாடங்களை கத்துக்கிட்டு ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இப்போ உங்களை மீட்டு உருவாக்கம் செய்ய போறீங்க. எனவே இந்த பராபவ ஆண்டு நம்ம அனைவருக்குமே ஒரு சிறந்த ஆண்டாக நிச்சயமா அமைய போகுது. அதுல மாற்றுகிறதே கிடையாது. இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் அனைவருக்கும் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் வாரி வழங்கட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். மேலும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லே கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத தெளிவாக நம்ம பார்க்கலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு 5ஆம் இடத்துல இந்த வருடத்துல இருப்பாரு. மேலும் டிசம்பருக்கு பிறகு ராகு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல, இந்த வருஷம் ஃபுல்லாவுமே நமக்கு 6ஆம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்ய போறாரு. அதே மாதிரி குரு பாகியஸ்தானத்திலிருந்து ஜீவனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆக போறாரு. மேலும் கேது 11ஆம் இடத்துல இருப்பாரு. அதற்கு பிறகு ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. இதுதான் இந்த வருடத்துக்கான வருட கிரகங்களுடைய கிரக நிலைகள். இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய மாற்றங்களை தரப்போறது. முக்கியமா உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதிகமான முதலீடு எதுலையும் செஞ்சிடாதீங்க. வேலையில மேல் அதிகாரிகளுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மேல் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரிச்சு போய்கிறது ரொம்ப நல்லது. தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு வேலையில இடமாற்றம், பணி மாற்றம் இதெல்லாம் நிகழ போறது. ஒரு சில மாற்றங்களுக்கு பிறகு நிச்சயமா உங்களுக்கு உயர்வு அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம். வேலையில சுமை அதிகமா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு சற்றே சிரமமான அமைப்பு இருக்கும். அதுலயும் ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில கொஞ்சம் பிரஷரான அமைப்பும் ஒரு சில மாற்றங்களும் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. எனவே வேலையில சுமை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை அவசரப்பட்டு விட்டுற வேண்டாம். புதுசா ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே நீங்க அதுக்கு புதிய வேலைக்கு ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர போகுது. மேலும் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம். குருவுடைய பார்வை உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கு. எனவே ஜூன் மாதத்துக்கு பிறகு வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே சரியாயிடும். குடும்பத்துல உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உறுதியாக கொடுப்பாங்க. நல்ல பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும். உங்களுக்கு தேவையானதை இனிமையா பேசி சாதிச்சு கொள்வீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். பொருளாதார அபிவிருத்தி அப்படிங்கிறது உறுதியாக ஏற்படும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெருசா பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ஆசைகள், தேவைகள், எண்ணங்கள் எல்லாமே பரிபூர்ணமா பூர்த்தியாகும். குடும்பத்துல நிறைய சுப விரய செலவுகள் இருக்கும். மாத்தி ஃபேமிலி சார்ந்த வகையில நிறைய சுப விரய செலவு இருக்கும். அது எதுவும் உங்களுக்கு குறையா தெரியல, எல்லாமே உங்களுக்கு அட்வான்டேஜா தான் இருக்கு.
கண் பல் உபாதை இருந்தவர்களுக்கு அது இந்த பராபவ ஆண்டுல சரியாயிடும். கண் சம்பந்தப்பட்ட விஷயம், பல் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல இருந்து வந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாயார் சார்ந்த வகையில் இருந்த வருத்தங்கள் எல்லாமே சரியாகும். தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும். தாயாருக்கு தேக ஆரோக்கிய ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகும். மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மன ரீதியா ஒரு நிம்மதியான சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த நேரத்துல பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் பெருசா தொய்வு நிலையா தெரியல. மாணவ மாணவிகளுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்தை தான் கொடுக்குது. கல்வி ரீதியா இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துக்கும் ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். கல்வியில நல்ல உயர்வும் நல்ல மாற்றமும் மாணவ மாணவிகளுக்கு தேடி வரும். மேலும் இந்த காலகட்டத்துல காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய குழப்பங்கள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. எனவே காதல் வாழ்க்கை, காதல் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகளும் நிறைய மாற்றங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் காதல் உறவு சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். ஒரு சிலருக்கு காதல் தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. எனவே காதல் சார்ந்த விஷயங்களை சற்று கவனமாக பொறுமையாக செயல்படுறது ரொம்ப நல்லது. மேலும் பூர்வீக சொத்து, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளும் ஒரு சில குழப்பங்களும் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஏதாச்சும் போயிட்டு இருக்குன்னா அதுல நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது. அவசர முடிவு, அவசர மாற்றங்களை பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களை இப்போதைக்கு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்ல விஷயம். அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கடுமையான மன உளைச்சல் இந்த நேரத்தில் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளால ஒரு சில கெட்ட பேரு, பிள்ளைகளால நிம்மதி இல்லாத சூழ்நிலை இதெல்லாம் வந்து நீங்களாம். இந்த நேரத்தில் பிள்ளைகளை அனுசரிச்சு போய்க்கணும். பிள்ளைகளோட பெருசா பிரச்சனை இல்லாம, வாக்குவாதம் இல்லாம, குழப்பம் இல்லாம அவர்களை அனுசரிச்சு போய்க்கிறது ரொம்ப நல்லது. மேலும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியமானதாக பார்க்கப்படுது. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புத்திர பாகியம் சார்ந்த வகையில ஒரு சில தடை தாமதங்கள் தென்படுது. இருந்தாலும் புத்திரகாரகன் குரு உச்சமா இருக்கிறதுனால ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு நிறைய பேருக்கு புத்திர பாகியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். ஜூன் மாதத்துக்கு பிறகு புத்திர பாகியத்துல சுப செய்தியை எதிர்பார்க்கலாம். ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் தடை தாமதமா போற மாதிரி இருக்கும். ஒரு சில மெடிக்கல் நீட்ஸ் தேவைப்படலாம். அதை நீங்க கரெக்டா சரியான மருத்துவர் அணுகி சரியான ஆலோசனைப்படி நீங்க செயல்படும் பொழுது நிச்சயமா புத்திர பாகியத்துல சுப செய்தி அப்படிங்கிறது நேரத்துல கிடைக்கும். அதே போல இந்த நேரத்துல நிறைய பேருக்கு வண்டி, வாகனம், வீடு சார்ந்த விஷயங்கள்ல சுப மாற்றங்கள் உண்டு. நிறைய பேர் புதுசா வண்டி, வாகனம், வீடெல்லாம் வாங்குவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இந்த நேரம் ரொம்ப சாதகமா இருக்கு. நிலபுலங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த பராபவ ஆண்டுல துலாம் ராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. நிறைய பேர் நிலபுலங்கள் வாங்குவாங்க, கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இந்த நேரம் வந்து ரொம்ப சாதகமா இருக்கு. ஒரு சிலருக்கு கடன் சுமை இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை அப்படிங்கிறது இந்த வருஷத்துல 6ஆம் இடத்துல இருக்கும். சுப விரைய கடன் அப்படிங்கிறது இந்த நேரத்துல உருவாகும். ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றத்துக்காக கடன் வாங்குவீங்க. அதை வாங்கி ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. சுப விரைய கடன் இந்த நேரத்துல உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல கடந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல அது சரியாகும். கடன் எல்லாம் கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகத்துக்கு வந்துருவீங்க. ஸோ அதுக்கும் இந்த நேரம் வந்து ரொம்ப சாதகமா இருக்கு. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சிலருக்கு அலைச்சல் நிறைந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு வேலையில மாற்றம் உண்டு. ஒரு சிலருக்கு இந்த கன்சல்டன்ட் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புதிய வேலை வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு தேடி வரும். இந்த நேரத்தில் வேலைக்கு முயற்சி பண்ணால் வேலை வாய்ப்புகள்லாம் கிடைச்சிரும். படித்து முடித்தவர்களுக்கு படித்து முடித்த கையோடையே நல்ல வேலை கிடைச்சிரும். ஆரம்பத்தில் கொஞ்சம் சுமை அமைப்புகள் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் பெருசுப்படுத்தாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நகரும் போது நிச்சயமாக அந்த பார்க்கக்கூடிய அந்த வேலையில் கிடைக்கக்கூடிய அந்த வேலையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தென்பட ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு ஒப்பந்தம் போடுறது, வாடகை வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு, வியாபாரம் செய்கிறது, மேலும் நிர்வாகம் பார்க்கக்கூடிய வியாபாரம், சப்கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், இது போன்ற அமைப்புகள்லாம் நல்ல யோக அமைப்பு இந்த நேரத்தில் உண்டு. சனிக்கு திரிகோணத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோகம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் தென்படும். ஏதாச்சும் உங்களுக்கு அன்ஈசியான ஒரு இடத்துல இருக்கீங்கன்னாக்கா அது இப்போ மாற்றமாகி உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரான ஒரு சூழ்நிலை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். மேலும் குரு பகவான் 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால நிறைய பேருக்கு பள்ளி சம்பந்தப்பட்ட விஷயம், கல்லூரி சம்பந்தப்பட்ட விஷயம், வங்கித்துறை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாத்தா பாட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துல சற்று கவனமா இருக்கணும். தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அவங்களுடைய தேக ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும். அதே போல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காசு பணத்திற்கு பெருசா பஞ்சம் இருக்காது. வீட்டுல சுபிக்ஷமான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சுப விஷயம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் குடும்பத்துல தொடங்க ஆரம்பிப்பாங்க. மன நிம்மதி, பயம், பதட்டம் இதெல்லாமே சரியாகுது. மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகுது. அவசியம் இல்லாத பயம், பதட்டம் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். அதே போல ஏதாச்சும் முக்கியமான மாற்றங்கள்லாம் பண்றீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள்லாம் சற்று ஆலோசித்து செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. மேலும் இந்த இன்ஜினியரிங் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றமும் நிறைய கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கும். அதே போல தொழில்நுட்பம், பொறியியல் சம்பந்தப்பட்ட துறை, மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறை, மீடியா துறை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் நல்ல ஏற்றமும் நல்ல முன்னேற்றமும் இருக்கும். இந்த துறையிலாம் நீங்க இருக்கீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த பராபவ ஆண்டு உறுதியான வெற்றியும் உறுதியான மாற்றத்தையும் கொடுத்துரும்.
தேக ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால அடிக்கடி நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா வயிறு சம்பந்தமான உபாதைகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. எனவே வயிறு சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படாம பாத்துக்கோங்க. அதே போல கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று ஏதாச்சும் பாதிப்புகள் வந்து நீங்களாம். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏதாச்சும் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் சற்று கவனமா இருந்துக்கணும். மேலும் இளைய சகோதர சகோதரிகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலையில சற்று கவனமா இருந்துக்கணும். நிறைய பேருக்கு இடுப்பு வலி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதுகு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் சற்று அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் வந்து இந்த நேரத்துல சற்று கவனமா இருந்துக்கணும். இடுப்பு பகுதியில் அடிபடாம பாத்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் இந்த நேரத்துல நம்ம பராமரிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. மேலும் இந்த தமிழ் புத்தாண்டை இன்னும் செழுமைப்படுத்திக் கொள்றதுக்கு என்ன வழிபாடு செய்யறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயாரை வழிபட்டு வருது ரொம்ப நல்லது. துலாம் ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயாரை ஒரு முறை ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நேர்ல போய் சந்திச்சு வழிபட்டு வருது ரொம்ப நல்லது. மேலும் திங்கள் கிழமையில காலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் செய்து வர்றது ரொம்ப நல்லது. மேலும் இந்த நேரத்துல குலதெய்வ வழிபாட்டுல தடை அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடைய குலதெய்வத்தை ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு, தமிழ் புத்தாண்டு பிறந்த பிறகு குலதெய்வத்தை நேர்ல சந்திச்சு உடைய பிரார்த்தனைகளை மனமுருகி முன் வச்சுட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயம். எனவே குலதெய்வ வழிபாடும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இதோட இந்த நேரத்துல நல்ல தியான பயிற்சி பண்ணுங்க. பிராணாயாமம் நிறைய பேர் பண்றது ரொம்ப நல்லது. சின்ன சின்ன நடைபயிற்சி பண்றது ரொம்ப நல்லது. நடைபயிற்சி, தியான பயிற்சி இதெல்லாம் இந்த நேரத்துல மஸ்டா நீங்க ஃபாலோ பண்றது ரொம்ப நல்ல விஷயம். மேலும் இந்த காலகட்டத்துல அன்னதானம் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உணவு தானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சோ அதுவும் நல்ல ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். சோ இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த கொடுத்திருக்க இந்த எளிய பரிகாரங்களை நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு வாங்க. நம்பிக்கையோட செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமா நல்ல மாற்றங்கள் தென்பட ஆரம்பிக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும், மன நிம்மதியும், நல்ல உயர்வையும், உடைய எண்ணங்கள், ஆசைகள் அனைத்தையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி கொடுக்கட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்த்துக்கள்.